முதல் முறையாக நாங்கள் ஸ்லீப்பர் ட்ரெயினில் வந்து பயன் வைக்க போகிறோம். அந்த யாழ்ப்பாணம் வந்து டீ இல்லாமல் நான் பட்ட வருஷம் எனக்கு தான் தெரியும். 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வந்து 20 ரூபாய் விட்டா சரி. மேலே ஏறெல்லாம் நமக்கு சரி வராது. நம்மளை அரே பாய் நல்ல தூக்கம். நாங்கள் திருநெல்வேலிக்கு வந்துருக்கிறோம். வெளியில் போகலாம்னு நாங்கள் பார்க்குறாங்களா. ஆனால் என்னென்ன சம்பவம் பண்ணால் வந்து ஒரு மாதிரி வந்து சேர்ந்துட்டோம் இடவண்டோடியா. இல்லை இல்லை ஓகே ஓகே. வணக்கம்ண்ணா வணக்கம். எப்படி இருக்கீங்க? இலங்கை யாழ்ப்பாணம். இவர் வந்து பிரகாஷ் சேலம். வணக்கம் வணக்கம். நீங்க எல்லாரையும் கூட்டி வந்துருக்கீங்கடா. அண்ணா சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம்ண்ணா. வணக்கம்ண்ணா வணக்கம். திருநெல்வேலியில் இப்படி ஒரு அன்பான வரவேற்பு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. மற்றது அண்ணா வந்து எங்களோட வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்துருக்கிறார். இன்ச்சா சொல்கிறார். அண்ணா சொல்கிறார் வந்து ராசாத்தி மாதிரி ஒரு மினி ராசாத்தி ஒன்று நிற்கிது வேறுங்க வரைக்க சொல்லிட்டார். இருக்குது நீங்கள கொண்டு போய் ஓடுங்க. இந்த சைடில் நிற்கக்கூடிய மாதிரி இதெல்லாம் செய்திருக்கு. மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஊர்ல இருந்தாலும் இந்த கோயிலுக்கு வந்து இது பண்ணணும். திருநெல்வேலி அண்ணா வந்து இந்த இருட்டுக்கடை அல்வா ஃபேமஸ் சொல்லிடுறோம். அண்ணா கடையில் வேலை செய்து மற்றது உண்மையாக நான் அந்த மாதிரி இருக்கு பிளேண்டி நல்ல வாசமா. தூத்துக்குடிங்க இந்த பக்கமா தூத்துக்குடி கொத்தனா இது சூட தானே. இரா கிலோ எவ்வளோண்ணா? 500 ரூபா. அண்ணாண்ட ஊருக்கு வந்துட்டோம். சேரன் மகாதேவி தஞ்சாவூர் மண்ணு எடுத்து தாமரபரணி தண்ணி எடுத்து சேர்த்து சேர்த்து செந்தது இந்த பொம்மை. அந்த தண்ணி வந்து இதுதானா வற்றவே வற்றாது, ஓடிக்கொண்டே இருக்கு. அண்ணாவுடைய வீட்டுக்கு வந்துட்டோம். இதுதான் வந்து தாங்க. வணக்கம். அண்ணாண்ட வீட்டில் இருந்த வியூவை பாருங்க, வேறு லெவலாக இருக்குது. அதுலாம் ஆறெல்லாம் கிடக்குடா. நான் வீட்டுக்குள்ளே எல்லாம் வேறு லெவலில் கலையெல்லாம் செய்து வச்சுக்கிறீங்க. இங்கே பாருங்க அண்ணாண்ட வீட்டை பார்த்தீங்கன்னா இதெல்லாமே வந்து நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு வந்து கடத்துறதுக்காக இது அவங்களுக்கு இதெல்லாம் ஒரு பாரம்பரியமான ஒரு கூடுதலாக பெயிண்டிங்ஸ் தான் செய்யணும். இது பார்த்தீங்கன்னா இந்த சிலையாக வடிச்சிருக்கு. நம்ம அப்பா அம்மாவுக்கு செஞ்ச கோயில். அதான் நான் பார்த்தேண்ணா. இதில் ரைட் 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 அங்கெல்லாம் போய் கொண்டிருக்கேன். அப்படி 7 மலை, மேற்கு தொடர்ச்சி மலை ஆரம்பிக்கிற இடமே இதுதான். சீதை வந்து இலங்கையில் அது இலங்கையோட தொடர்பு உள்ளது. அதான் முழுக்களுமே வந்து இலங்கையோட எப்படியுமே தொடர்பு இருக்கு. முருகரை எடுத்துக்கொண்டாலும் பிள்ளையார் எடுத்துக்கொண்டாலும் பிடிச்சிட்டீங்க நீங்க. வணக்கம் எல்லாருக்கும். அடுத்த காணொலியில் சந்திக்கிறோம். இப்போ நாங்கள் சேலத்தில் இருந்து விடைபெற போகிறோம். எந்த ஊருக்குண்டா அது சர்ப்ரைஸா சொல்லணும். அது சர்ப்ரைஸா இதைத்தான் வந்து போன வீடியோல சொன்னாங்க. அதோட இதுக்கு முதல் சொல்லியாச்சு. சரி சரி நாங்கள் எடிட்ல பார்த்து கட் பண்ணி இல்லை அது சொல்லாட்டி நீங்கள் போய் பார்த்து விடுங்க. சரி இப்போ நாங்கள் கடைசியாக இந்த கல்மீன் கடைண்டு ஜுவராணி அக்காட கல்மீன் கடைக்கு போயிட்டு வந்து நாங்கள் உண்மையிலே அருமையான ஆக்கள். கடைசியில் ரயில்வே ஸ்டேஷன்லேயே வந்து எங்களை கொண்டு இறக்கி விட்டுட்டு போனோம். நாங்கள் இன்னைக்கில சந்திக்கிற மனிதர்கள் அனைவருமே வந்து அவ்வளோ ஒரு உதவியாக இருக்கணும். அது நாங்கள் செய்த புண்ணியமா இல்லாட்டி எதிர்ச்சியாக நடக்குதான்னு தெரியல. நான் வந்துட்டு எனக்கு என்னன்னா உண்மையிலுமே எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன இந்த மாதிரி ஏன்னா எங்களோட சேர்ந்து அப்படித்தான் நீ இல்லை. நான் ஜஸ்ட் காலைல ஃபோன் பண்ணி கேட்டேன் இந்த மாதிரி வரேன்னா ஓகே வாங்கன்னு சொன்னாரு. ஜஸ்ட் இப்போ போய் ஒன்றும் அதிகலாம் கிடைக்கல. இந்த மாதிரி கதைச்சோம். ஓகே எடுத்துக்கோங்க நம்ம சொன்னாரு. பேசிக்கிட்டு இருந்தோம். இல்லை நாங்களே கொண்டு வந்து விடுறோன்னு சத்தியமாக ஐ டோன்ட் நோ இது. சரி எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறது. சரி இன்றைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்டா, நாங்கள் இங்கே இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்ததில் ஸ்லீப்பர் பஸ்ஸில் வந்து பயணிச்சிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு முதல் முறையாக நாங்கள் ஸ்லீப்பர் ட்ரெயினில் வந்து பயன் வைக்க போகிறோம். அந்த ரயில் பயணத்தை தான் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 8 மணித்தியால ரயில் பயணம். என்ன 8 மணி நேரமா? இல்லை அதுக்கு மேலே இருக்குமா? 7 மணிக்கு தான் 11, 12, 9 hours 9.5 hours something. இல்லை ரயிலுக்கு இன்னும் அரை மணித்தியாலம் கிடக்கு. 9.5 hours travel. சரி அப்படியே பார்ப்போம் அந்த ரயில் பயணம் என்ன மாதிரி இருக்குன்னு அப்படியே பார்ப்போம். கண்டிப்பாக தான் ரயில்வே ஸ்டேஷன். நாங்கள் வேலைக்கு வந்துட்டோம். இந்த அரை மணித்தியாலத்துக்கு மேலே நேரம் கிடக்கின்றபடியாக வந்து பக்கத்தில் ஒரு டீ ஒன்று அடிப்போம் கொண்டு வந்துருக்கிறோம். இந்த ரயில்வே ஸ்டேஷனில் இங்கே எத்தனை பேர் படத்திருக்கணும் பாருங்கள். எல்லாம் வந்து ஜாசகம் போடுறாக்கான்னு நினைக்கிறேன். இதில் இவ்வளோ பேர் வந்து
படுத்துட்டீங்கண்ணா இப்போதான் சொன்னடா அவள் நிம்மதியா விடிய விடிய வேலை செய்துட்டு நிம்மதியாக உருவாங்கிடா அதுதான் சரி. இதில் முன்னால் இங்கே டீயை உண்டை குடிப்போம். சாப்பிட்னாங்க நல்ல ஃப்ரெஷ்ஷான மீன். டீ இல்லை டீ இல்லாமல் வழியே கிடையாது. அதான் யாழ்ப்பாணம் வந்தே டீ இல்லாமல் நான் பட்ட வருஷம் எனக்கு தான் தெரியும். மெயின் டீயை குடிச்சு வளர்ந்தேன். நீ டீ மட்டுமா குடிக்கிற? நம்ம டீ மட்டும் தான் குடிப்பேன். அதை விட போன பஜ்ஜி வடை அந்த மாதிரி காஃபி இங்கே எல்லாமே வந்து பாலில் தான் போடுவேன். அதுக்காக நீங்கள் கேட்கக்கூடாது பாலில் போடாமல் வேறு நேரத்தில் போடுறேன்ட்டு. எங்களோட ஊரில் உங்கள் ஊரில் ப்ளைன் காஃபி தான் தருவீங்க. எங்கள் ஊரில் பவுடர், பால் பவுடர், அதுவும் பால் தான் பவுடராக இருக்குது. இது ஃப்ரெஷ் மில்க். அப்படியோ டீ எல்லாம் குடிச்சிட்டு வாட்டர் பாட்டில் எல்லாம் வாங்கிட்டு வெளிக்கிட்டோம். இங்கே இது 1.5 லிட்டரா? 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வந்து 20 ரூபாய் இந்த காசுக்கு. சரி அப்படியோ போவோம். திருநெல்வேலி யாழ்ப்பாணத்துலேயும் இருக்குது. எங்களோட ஊரும் வந்து திருநெல்வேலி தான். திருநெல்வேலியில் வந்துட்டு நிறைய ஃபேமஸான இடம், வரலாற்று சிறப்பு மிக்க இடம் எல்லாமே இருக்குது. அங்கேருந்து பல இடத்துக்கு வந்து நாங்கள் மூவ் ஆக போகிறோம். இதுதான் டிக்கெட் எடுக்கிற இடம். நாங்கள் ஏற்கனவே ஆன்லைனில் வந்து டிக்கெட் எடுத்துட்டோம். ஸ்லீப்பர் கனக ரயில் போவோம். பார்த்து எந்த பிளாட்ஃபார்மோ அதில் ஏறணும். போகிற ரயில் வந்துட்டு என்ன சம்பவம்னா இதில் அந்த கம்பார்ட்மெண்ட்டாக பிரித்து வைக்கல. S5 போட்டிருக்கு. அந்த பெட்டியை பார்த்து ரயில் நிற்கிற நேரம் நாங்கள் ஏறணும், இல்லாட்டி மிஸ் ஆகிடும். இந்த ரயில் வந்துட்டு ஓடு ஓடு ஓடு. S5 அங்கால தொங்கல் இருக்குது. விட்டா சரி. இதுதான் வந்து எங்களுடைய ஸ்லீப்பர். ஏசி இல்லை, நமக்கு ஒதுக்கப்பட்டது. ஏசி கிடைக்கல கடைசி நேரத்தில். ஏசி கிடைக்கும். ஏசி ஏதாவது நான் ஏசி தான். மேலே ஏறெல்லாம் நமக்கு சரி வராது, நம்மளை கீழே போட்டுருங்க. ரைட்டு மேலே வயசான காலத்தில் மேலே ஏற வேறு கீழே கமுக்கமாக அப்படியே படுத்தணும். காலை பொழுது மலருது. இப்போ நாங்கள் தாளை ஊற்று என்ற பகுதியில் நிற்கிறோம். இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் நாங்கள் திருநெல்வேலி ஸ்டேஷனில் வந்து இறங்கிடுவோம். இரவு வந்த உடனே என்னென்னு சொல்கிறது, வந்த உடனே ஒரு மாதிரியாகத்தான் இருந்தது. ஒரு மனம் ஒன்று வந்தது. அதுக்கு பிறகு கொஞ்சம் நேரத்தில் பழைய ஒரு மாதிரி நித்திரை கொண்டுட்டோம். நித்திரை வரான்னு வந்து 2 மணி நித்திரை வரல. 2 மணி நித்திரை கொண்டுட்டு ஒரு 5 மணிக்கு எழும்பிட்டு அப்படியோ இப்போ வழியில் அப்படியோ பார்த்து கொண்டு வந்துருக்கோம். இன்னும் ஒரு அரை மணி நேரம் 7 மணிக்கு எல்லாமே வந்து கொண்டு சேர்த்துடும். நாங்கள் தங்கியிருந்த ரயில் இதை விடிய எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து என்ன ஒரு ஸ்டேஷன்லேயும் கிட்டத்தட்ட 5 நிமிஷத்துக்கிட்ட நிப்பாட்டி போகுது. அதான் வந்து லேட் ஆகுது. பிரகாஷ் செல்லத்துக்கான எவ்வளோ பாயா அரே பாய், நல்ல தூக்கம். நல்லா நித்திர கொண்டு வந்தீங்களா பாய்? அவன் 3 மணி நேரம் தான் தூங்கிருப்பேன். நிற்கிற இடத்துலயே படமே பார்க்குறான். படத்தை பார்த்து நல்லா நித்திர என்ன பாய்? அந்த ஜெரின் எழுப்ப வேண்டியதை பார்ப்போம். வந்து காலை இந்த மூண்டா இருக்கும். இதெல்லாம் வந்து படுத்தினாங்க. ஃபேன் இருக்குது, ஏசியும் இருக்குது. எங்களுக்கு அந்த ஏசி கிடைக்கல டிக்கெட்டில். திருநெல்வேலி ஸ்டேஷனில் காலடி எடுத்து வைக்கிறோம். இங்கே என்னத்துக்காக வந்து நாங்கள்டா வந்து எங்களுடைய சப்ஸ்கிரைபர், அவருக்கு வந்து வெங்கடேஷனாக தான் பெயர், அவர் அழைச்சிருந்தவர்.
வாங்க எங்களோட ஊருக்கு வாங்க, இங்கே இருக்க விஷயங்களையும் வந்து பகிர்ந்து கொள்வோம். அதனால் இன்றைக்கு நாங்கள் திருநெல்வேலிக்கு வந்திருக்கிறோம். அதோட தனி திருநெல்வேலி மட்டுமில்லை, அதை சுற்றி இருக்கிற இடங்கள் எல்லாத்துக்கும் போகிறோம். போய் உங்களுடையும் பகிர்ந்து கொள்ள போகிறோம். எங்கே உங்களை காணலாம், அதெல்லாம் தான் வந்திருக்கிறோம். வெளியேறுங்கள், நல்லா நித்திர பண்ணீங்களா? போல் வருது. இல்லை போகிற அனுபவம் என்ன மாதிரி இருந்தா உங்களுக்கு? உங்களுக்கு போன உடனே அந்த ஒரு வாசம் இருக்கு. அதை நான் என்னுடைய வாயால் நாட்டம் என்று சொல்ல மாட்டேன். அது என்னென்று இதுக்குள்ள இருக்க புறப்பட்டு யோசிச்சோம். ஆனால் அது போக போக கிட்டத்தட்ட ஒரு 2 மணிக்கு பிறகுதான் 2 மணிக்கு பிறகுதான் கண்ணை மூடினா தெரியும். 5 மணிக்கெல்லாம் எழுப்பி அண்ணா வந்து வெளியில போகலாம்னு நாங்கள் பார்த்தாங்களா. ஆனால் என்னென்ன சம்பவம் பண்ணால் வந்து அவரே வந்து உள்ளே வந்துட்டாராம், வந்து கொண்டிருக்கார். அவர் வந்து மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில் வந்து ஒர்க் பண்ணினவர். இங்கே இந்தியா திருநெல்வேலி தான் நான் பிறப்படம். இப்போ சென்னையில் இறங்கின பிறகு அவர் சொல்லியிருந்தவர், தம்பி சென்னையில் தங்குறதுக்கு உங்களுக்கு இடம் வேண்டா சொல்லுங்க, கட்டாயம் அதோட எங்களோட ஊருக்கு கட்டாயம் நீங்கள் வரணும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தவர். அண்ணா வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கிறீங்க? திருநெல்வேலி வைப்ஸ் நல்லா இருக்கு. எடுத்தான் பார்க்க போறோம். நான் ஏசி கம்பார்ட்மெண்ட் புக் பண்ணேன். அது அக்கௌண்ட்ல பணம் வெட்டி போட்டு டிக்கெட் வரல. ரைட். 2 தடவை போட்டா 2 தான் வரல. சரி, அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னா வந்து திருநெல்வேலிக்கு டிக்கெட் போட்டு விட்டது அண்ணா தான். முதலே சொன்னவர் இந்த மெட்ட ஏசி காப்பா அப்படின்னு புக் பண்றதுன்ட்டு. ஆனா அது கிடைக்கல. அதனாலதான் இதுல வந்தது. ஒரு மாதிரி வந்து சேர்ந்துட்டோம். இடவண்டோடியா இல்ல ஓகேடா. இல்ல அது பெரிய வெயிட். நீங்க வாங்க, அது பெரிய வெயிட். நாங்க எங்களை மாதிரி ஆகலாம் தான் தூக்கி நடக்கலாம். நாங்க வெளியே வந்திருப்போம். நீங்க உள்ள அப்படி இறங்கி நீங்க எதால போவோம், மேல போகுமா? அண்ணா அண்ணா வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? இலங்கை யாழ்ப்பாணம். இவர் வந்து பிரகாஷ், சேலம். வணக்கம். நீங்க எல்லாரையும் கூட்டி வந்துருக்கீங்கடா. சந்தோஷம். வணக்கம். நாட்டு அண்ணா தனியாக வருவார். நீங்க எல்லா ஃபேமிலியும் வந்து கூட்டி வந்துக்கிறார். எங்களை வரவேற்கிறேன். சந்தோஷம். நன்றிங்க. இப்படியே வந்து அண்ணாண்ட வீட்டை தான் நீ போக போகிறோம். திருநெல்வேலியில் இப்படி ஒரு அன்பான வரவேற்பு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. மற்றது திருநெல்வேலி தான், யாழ்ப்பாணத்தில். யாழ்ப்பாணம். எங்களோட வீடியோஸ் எப்போ பார்த்தீங்க? உங்களோட வீடியோ அது சொல்ல முடியாது. ஆரம்பத்துல இருந்து பார்த்துக்கிறீங்க. சரி, அண்ணா சொல்லியிருந்தா தான் வந்து மிடில் ஈஸ்ட்ல ஒர்க் பண்ணீங்களே, அப்போக்கே பார்த்தேன்னு சொல்லியிருந்தார். ஸ்டார்ட்லேருந்தே பார்த்துக்கிறீங்க? அதான் அண்ணா வந்த உடனே, சென்னையில் வந்த உடனே சொன்ன விஷயம், தம்பி சென்னையில் வந்து நீங்கள் சொல்லவே இல்லை சொல்லியிருந்தா அங்கேயே நின்றுருக்கலாம், எங்களோட வீடு இருக்கு. அதான் சரி, இப்போ அண்ணாவோட சேர்ந்து நாங்கள் திருநெல்வேலியும் அதை சுற்றியுள்ள இடங்களையும் ஹில் ஸ்டேஷனுக்கு எனக்கு போவோம். அதோட அண்ணா வந்து சொல்லியிருந்த ஒரு பிளேசஸ் அனுப்புவார் வாட்ஸ்அப்பில். இதாக இருக்குது. அண்ணா வந்து எங்களோட வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்துருக்கிறார், இன்ச்சாக சொல்கிறார். வேண்டது திருநெல்வேலின்னு வந்தால் என்ன ஸ்பெஷல் அண்ணா? திருநெல்வேலியில் வந்து திருநெல்வேலினா இது ஒரு மாவட்டம் தான். இதில் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல் இருக்கு. இது திருநெல்வேலிக்குள்ள கணக்க ஊர்கள் இருக்கு, கிராமங்கள் அதிகம். இப்போ நீங்கள் போகிற உங்களோட சொந்த ஊர் இது? சேரன் மகாதேவி. என்ன? சேரன் மகாதேவி. அதோட இங்கே வந்து ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ஸ்லாங்ஸ் இருக்குது. திருநெல்வேலி பாசம் வந்து கிட்டத்தட்ட எங்களோட ஒரு ஸ்லாங்லேயே இருக்குது. நாங்கள் எப்படி கதைப்போமோ, சென்னையில் ஒரு ஸ்லாங் இருக்குது, ஒரு ஸ்லாங் இருக்கும். இதுலேருந்து மதுரை பக்கம் என்னென்னா, மதுரையிலேருந்து இங்கேருந்து நம்ம காரில் போனால் 2 ஹவர் போகலாம். 2 ஹவரில் போயிடலாம். ரைட். நீங்கள் இன்னும் மதுரை போகல தானே? இல்லை போகல. நம்ம வீடியோ பார்த்த போகல. நம்ம அதெல்லாம் பிளான் பண்ணுவோம். கேட்டாங்க. சரி, என்ன சரி, திருநெல்வேலின்னா என்ன சிறப்பு ஸ்பெஷலாக? இல்லை, ஃபஸ்ட்டு அல்வா. அல்வான்னு தான் அது ஒரு சிக்னேச்சர் ஃபேமஸ். அங்கே ரைட். அப்புறம் வந்து இங்கே வந்து நல்ல பழமையான கோயில்கள்
இந்த கலாச்சாரங்கள் எல்லாமே வந்து நல்ல ஃபேமஸ். திருநெல்வேலியோட கோயில் அந்த ஊரோட பேரே உருவானது காரணம் நெல்லையப்பர் கோயில். ஓகே ஓகே. திருநெல்லையப்பர் கோயில். அதுக்கு அந்த அவர் வந்து ஒரு விவசாயங்களை வந்து நல்லா காத்து கொடுத்தாருங்கிறதுக்காக திருநெல்வேலி. திருநெல்வேலி. சில பேர் வந்து திண்ணவேலி திருநெல்வேலி பேர் பேரை மாற்றி சொல்லிவிடும். திருநெல்வேலி. சரி, ஒரு இடங்களாக நாங்களுமே வந்து போவோம். அண்ணா வந்து இப்போ நாங்கள் இங்கே வந்த நேரம் அவர் வந்து இலங்கையில் இருந்தவர். அப்போ சொல்லியிருந்தவர், தம்பி இவங்களை சந்திக்கணும், நீங்கள் என்ன இல்லை இந்தியா போயிட்டீங்க வந்து திருப்ப இங்கே சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சது. திருப்பவும் அவர் இலங்கைக்கு போகிற அலுவல் இருக்கிறபடியா இடையில நாங்கள் டப்பண்டு சந்திச்சு இங்கே இருக்கிற விஷயங்களையும் வந்து காட்ட போகிறோம். திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷன். திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷன். திருநெல்வேலி ஸ்டேஷன். இப்போ அப்படியே அண்ணாட கார் வந்துட்டு அண்ணா சொல்கிறது வந்து ராசாத்தி மாதிரி ஒரு மினி ராசாத்தி ஒன்று நிற்கிது வேறுங்க. வரைக்க சொல்லிட்டார் இருக்குது, நீங்களே கொண்டு போய் ஓடுங்க, அந்தந்த இடங்களுக்கு போயிட்டு வாங்கன்ட்டு. உண்மையிலேயே அந்த ராசாத்தி எல்லா இடங்கள்லேயும் மனம் பிடிச்சிருக்கு. நானும் இந்த நேரத்தில் ராசாத்தி இல்லைன்னு மிஸ் பண்ணுறேன். ஏன்னா எங்களுக்கு போக்குவரத்து இங்கே பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஒரு இடத்துலேருந்து போகிறதுக்கு பார்த்து கொண்டே இருக்க வேண்டியிருக்கு. இதே அங்கேண்டா ராசாத்தியில் முறுக்கினா சரி போடா சரி சும்மா எடுத்து சுற்றுவீங்க. அது 120 நாள் பயணம் செய்தது. எப்படி அந்த இலங்கையின் எல்லா பகுதியும் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது அவங்களுக்கு? அதெல்லாம் பார்க்குது. அதுக்கு முன்னாடி ஆட்டோவில் போனீங்க எல்லாம் அதுவும் பார்த்துவீங்க. அப்போ அண்ணன் பல பேரோட சப்ஸ்கிரைபரை கிட இப்போ அப்போ சப்ஸ்கிரைபர் இல்லை. ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு இடத்துலேருந்து நாங்கள் இப்படியான ஆக்கள் மனசில் இடம் பிடிச்சிக்கிறோம். இப்படியான நட்புகள் கிடைக்குதுன்றே சந்தோஷம். இதுதான் மேலையெல்லாம் செட் பண்ணி தான் இருக்கிறீங்க என்ன. இதுதான் அண்ணாண்ட இனோவா 7 சீட்டர். இந்த சைடில் நிற்கக்கூடிய மாதிரி இதெல்லாம் செய்திருக்கு. மேலே பார்த்தீங்கன்னா மேலே எங்களோட கரியல்கள் போடக்கூடிய மாதிரி இதெல்லாம் செய்திருக்கு. நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதோட 7 சீட்டர் இந்த வெஹிக்கிள். இங்கேருந்து கிட்டத்தட்ட அண்ணாண்ட ஊருக்கு போகிறதுக்கு 20 கிலோமீட்டர்கள் வந்து பயணம் செய்து போகணும். இப்போ நாங்கள் போகிற ரோட்டால் நேராக போனால் வந்து நெல்லையப்பர் கோயிலுக்கு வந்து போகுதாம். இந்த ஊர்லேயே வந்து அதான் ஃபேமஸான ஒரு திருத்தலமாம். என்னன்னா எது ஸ்பெஷல் எதுனா இந்த ஊர்ல இருந்தாலும் இந்த கோயிலுக்கு வந்து இது பண்ணணும். கட்டாயம் நாங்கள் போகிறோம். ராமேஸ்வரம் இருந்தாலும் சரிதான். எந்த ஊரில் இருந்தாலும் இந்த திருநெல்வேலியில் இருக்க நெல்லையப்பர் கோயிலுக்கு வந்து தரிசனம் பண்ணிட்டு தான் வந்துருக்கீங்களா? செல்வம், மிஸ்டர் செல்வம் 3 டைம் வந்துக்கிறீங்க. நீங்களும் வந்து நல்ல ஒரு பக்தர் ஆடுட. ஏன் கல்யாணம் வழிய வேலைக்கு நடக்கணும்? அப்போ அப்போ நீங்கள் சொல்லல நம்ம திருநெல்வேலியில் எது ஃபேமஸ்ன்றாக்க நீங்கள் அந்த நேரவே இருக்கு என்ன அந்த கோயில்? ஆமாங்க. திருநெல்வேலியாண்டா வந்து இந்த இருட்டுக்கடை அல்வா ஃபேமஸ்ன்னு சொல்லிடுறோம். அது இந்த கோயிலுக்கு பக்கத்திலேயே தான் இருக்குன்ட்டு அண்ணா சொன்னவர். சரி, இதில் ஒரு இடத்துல நிப்பாட்டி இருக்கோம் டீ குடிக்கிறக்காண்டிக்கு அந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே. இதுதான் வந்து அந்த நல்லை கோயில். இதுக்கு இஞ்சால வந்து போக முடியாது. இதுதான் தீர்த்தக்கேணியா நெல்லை இந்த ரைட் ஓகே தீர்த்தக்கேணி. திருநெல்வேலி வந்து முதலாவதாக ஒரு டீ ஒன்று அடிக்க போகிறோம். அது ஸ்ட்ரீட் ஃபுட் சைவ உணவகம். அண்ணா கடையில் வேலை செய்து சரி வடை எங்களுடைய உளுந்து வடை மாதிரி வருமா? என்ன வெங்காயம் பச்சை மிளகாய் போடாது? ஜெரின் வளமே இந்த மாதிரி விஷயங்கள் சாப்பிட மாட்டான். நல்லா இருக்கா? சாப்பிட்ற மாதிரி இருக்கு. நன்றிங்க. ரைட். கன நாள் இந்த பிளேன் டீ குடிச்சு கூடுதலாக எனக்கு சுடுது. டீ குடித்தா அந்த வயிற்றை என்னன்னு சொல்கிறது பித்தம் பாற மாதிரி ஃபீல் ஆகும். மற்றது உண்மையாக நான் அந்த மாதிரி இருக்குது பிளேன் டீ. நல்ல வாசமாக
ஸ்ட்ராங்காக இருக்குது. உண்மையிலே நான் நினைக்கவே இல்லை. அண்ணா அவன் சகோதரங்கள் 4 பேரையும் வந்து கூட்டி வந்துக்கிறார். வேறு அலுவலன்னு நினச்சேன், இல்லை எங்களை வரவேற்கிறதுக்காண்டி தான் கூட்டி வந்தவர். அப்படி ஒரு அன்பு கிடைச்சதே உண்மையிலே சந்தோஷம். போகும் வழியில் இங்கால திருநெல்வேலி சந்தை தொகுதி ஒன்றில் மீன் பாப்பை மட்டும் நிப்பாட்டியிருக்கோம். பார்த்துட்டே போவோம். அண்டு பண்ணை விலையில் மொத்தம் சில்லறை விற்பனை. இது வந்து கோழி, இங்கெல்லாம் தான் மீன்கள். இங்கே கடற்கரை சைட் இருக்காண்ணா? தூத்துக்குடி தூத்துக்குடிங்க இந்த பக்கமா? தூத்துக்குடி கொத்தனா இது சூட தானே? சூட. ஆனா இந்த மீன் புதுசா இருக்கு. இல்ல இது என்ன பேரு? பாப்லெட்டா? வெள்ளை வாவல். இது என்ன மீன்? வெள்ளை வாவல். சோல் ஃபிஷ். இது புதுசா பாக்க. பாம்ஃப்ரெட், ஒயிட் பாம்ஃப்ரெட். ஆமா, அங்க பத்த குட்டியா கேரளால. அதுதான் ஒயிட் பாம்ஃப்ரெட். இதா இருக்கு. இரா கிலோ எவ்வளோ அண்ணா? 500 ரூபா. இது 200 ரூபா. அது 400. ரைட். கொஞ்சம் கடற்கரையில் பிடிச்சிட்டு பக்கத்துலேயே வச்சு நல்ல ஃப்ரெஷ்ஷாக தூக்கி இந்த மீன்களை நிறுத்து இளம்புற இடம் அங்கே இருக்குன்னு சொல்லுங்கள். கட்டாயம் நாங்கள் போய் பார்க்குறதுக்கு ஆவலாக இருக்கோம். ஏன்னா நான் இது வரைக்கும் வந்து இத்தனை நாள் ஆகுது. இதில் பார்த்ததை விட எங்களோட ஊரில் வந்து நல்ல வெரைட்டியான மீன்கள் கணக்கு இருக்குது. பெரிய பெரிய மீன்கள் சாப்பிட்டதால கம்மியாக தெரியுது. சென்னையில் அந்த போனால் காசிமேடு, காசிமேடு போகிறோம். மீன் தடை பெரிய காலம். மீன் தடை வந்து ஒரு காலத்துக்கு வந்து மீன் தடை போட்டிருப்பினோம். அதனால இது வந்து சும்மா போட்டில் போய் பிடிச்சிட்டு வர மீன் அப்படியே முன்னாடி தான் போகணும், உள்ள எதுவும் போகக்கூடாது. நாங்கள் போகிற அழகை பாருங்கள். அங்கால எல்லாமே வந்து மலை தொடர்கள் தான். இந்த ரயில்வே பாதையோட பார்க்க சூப்பராக இருக்குது. அண்ணாண்ட ஊருக்கு வந்துட்டோம். சேரன் மகாதேவி ஊருக்கு என்ட்ரியே சும்மா வேற லெவலாக இருக்கு. முன்னால் பார்த்தோம்னா அந்த கண்டிக்கு நாங்கள் நுழையக்க இந்த மலைத்தொடர்களை காணக்க எப்படி இருக்குமோ அதே மாதிரி இதில் வருங்க. ஃபுல்லாக அந்த வாசல்லே வந்து மலைத்தொடர்கள்லாம் தெரியுது. ஜீவநதி தாமிரபரணி. ஒரு பாட்டு இருக்கு, தண்ணி எல்லாம் இருக்காது. ஒரு பாட்டு இருக்கு, தாமிரபரணி தண்ணி எடுத்து. என்ன பாட்டு அது? தஞ்சாவூர் மண்ணு எடுத்து தாமிரபரணி தண்ணி எடுத்து சேர்த்து செந்தது இந்த பொம்மை. அந்த தண்ணி வந்து இதுதானா? வற்றவே வற்றாது, ஓடிக்கொண்டே இருக்கு. இது வந்து நல்ல இப்போ சம்மர் தான், இந்த ஹீட்டான நேரம் தண்ணி வந்து ஓடிக்கொண்டிருக்கு. இப்போ இங்கே வேல் சொல்கிற பேர்கள் எல்லாமே எங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நாங்கள் ஏதோ ஒரு கட்டத்தில் கேட்டிருப்போம். ஏன்னா வந்து கூடுதலாக எல்லாமே இங்கே இந்தியன் படங்கள், இந்திய நாடகங்கள் அதானே இங்கே இருந்து அங்கே பார்க்குறேன்டபடியாக வந்து எங்களுக்கு பெருமை கோயில். ஆத்தோரம் இருக்க விசேஷமான கோயில். நாங்கள் அதிகாலை வாரவழியாக கதையெல்லாம் பூட்டி கிடக்கு. 9:15 தொடங்கி 4 மணிக்கு. இங்கே ஸ்கூல் எல்லாம் வந்து 9 மணிக்கு தான் தொடங்கி 4:30 தான் விடுவேன். நம்ம அங்கட உள்ள 7:30 தொடங்கி 2:30 3 எல்லாம் முடிச்சிடுவான். 7 மணி தாளம் ரயில்வே ஸ்டேஷன் சேரன் மகாதேவி. கன்னியாகுமரி வழி எல்லாம் போகும். இந்த வழி வேற நாகர்கோவில் வழியாகவும் கேரளாவுக்கு போகலாம், இந்த தென்காசி வழியும் போகலாம். எல்லாம் வழியே வச்சு இதால் திருப்பி அதெல்லாம் போகலாம்.
சரி, கடைசியாக அண்ணாவுடைய வீட்டுக்கு வந்துட்டோம். இதுதான் வந்து அண்ணாவினுடைய மாளிகை. வித்தியாசமாக இருக்குது இங்கே இருக்கிற வீடுகள்லாம். நல்ல ஒரு இந்தியாவில் பாருங்க, ஒரு இடங்கள் வந்து தூரம் இருந்தாலும் எல்லாமே வந்து இடம் இருக்கிற இடத்துல நெருக்கமான வீடுகள் இருக்கு. நாங்கள் எடுக்கிறோம் தாங்க. ரைட், இதுதான் பாருங்கள் வீட்டுக்கு முன்னால் கோலம் எல்லாம் போட்டு. வணக்கம். 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 அண்ணாண்ட வீட்டில் இருந்த வியூவை பாருங்க, வேறு லெவலாக இருக்குது. அதுலாம் ஆறெல்லாம் கிடக்குடா, சூப்பரான பிளேஸ். அதில் அந்த ஆறெல்லாம் இருக்கு. என்ன குளம்? குளிக்கலாம். குளிக்கிறான் எல்லாம் ஃப்ரெஷ் ஆகிட்டு குளிக்கிறான். என்னண்ணா வீட்டுக்குள்ளே எல்லாம் வேறு லெவலில் கலையெல்லாம் செய்து வச்சுக்கிறீங்க. இங்கே பாருங்க, அண்ணாண்ட வீட்டை பார்த்தீங்கன்னா இதெல்லாமே வந்து இதை சிமெண்டில் செய்திக்கணும். பொங்கல் திருவிழா, இதில் பொங்கல் திருவிழா, இதில் வந்து கிறிஸ்தன ராதை. சூப்பராக இருக்கு. தெரியல எனக்கு. எப்போ கட்டினீங்கண்ணா இந்த வீடெல்லாம்? இந்த வீடு கட்டி ஒரு 3 வருஷம் தான். ரைட். செம்ம பிளேஸ், சூப்பரான பிளேஸ். அதுவும் இந்த வியூ, இந்த இடத்துல வியூவில் கட்டியிருக்கு. எவ்வளோ கொடுத்தாலும் வேற. அது என்ன இது என்னன்னா கேட்டீங்க. இப்போ வந்து எங்கள் தலைமுறையிலேயே இந்த பொங்கல் திருவிழா இருக்குது பார்த்தீங்களா, அது நிறைய பேருக்கு இப்போ சரியாக செய்ய மாட்டேங்காங்க. அப்படி நம்ம ஜென்ரேஷனுக்கு அப்புறம் அடுத்த ஜென்ரேஷனுக்கு இந்த பொங்கல் திருவிழாங்கிறது தெரியாமல் அதனால் அதை வந்து நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து கடத்துறதுக்காக இது அவங்களுக்கு இதெல்லாம் ஒரு பாரம்பரியமான ஒரு இதுன்னு சொல்லி நல்லா இருக்கு. அது வந்து இந்த இதில் வந்து வீட்டுக்குள்ளே இப்படி செய்துக்கிறது வந்து இன்னும் அதான் கூடுதலான இடங்கள், சில இடங்களில் கூடுதலாக அந்த படங்கள் எல்லாம் போட்டு இதெல்லாம் வச்சிருப்போம். இது வந்து நல்ல கலை நயத்தை காட்டுற மாதிரி. அப்படியே அதில் கோயில், இஞ்சால வீடு, கரும்பு கட்டியிருக்கு, பொங்கல், மாட்டு பொங்கல், மாடு கட்டி, என்ன மாதிரி ஒரு தமிழ் கலாச்சார முறைப்படியில் பொங்கல் நடக்குமோ அதை வந்து வெளிப்படுத்துகிற விதமாக இதில் வந்து செய்திருக்கணும். ராதாகிருஷ்ணா கட்டாயம் நல்ல ஒரு தெய்வீக. வீட்டுக்குள்ளே வந்தோடனே எங்களுக்கும் அதே ஒரு ஃபீலாக தான் இருந்தது. மற்றது கூடுதலாக பெயிண்டிங்ஸ் தான் செய்யணும். இது பார்த்திங்கன்னா இந்த சிலையாக வடிச்சிருக்கு, அப்படி 3Dயாக தெரியும் பாருங்க. இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். மற்றது மெயினான விஷயம் எங்களுக்கு வந்த உடனே பிடிச்சிருந்தது, அப்படி வீட்டிலேருந்து வெளியில் வந்த உடனே விடிய எழுமின உடனே இந்த மலையை பார்த்து கொண்டு இருக்கிறது அது ஒரு அழகு தான். மழை பெய்கிற டைமில் சேரை போட்டு ஒரு டீ, ஒரு சமோசா. நம்ம அப்பா அம்மாவுக்கு செஞ்ச கோயில். அதான் நான் பார்த்தேண்ணா. இதில் சமாதி இருக்கா? கோயில் அவங்க கும்பிடுறாங்க. ரைட். அவங்க நினைவு தினம் வரும்போது இங்கே குடும்பத்தோட வந்து கும்பிடுறது. ஓகே. அதான் பார்த்தேன் பின்னால் இந்த இதில் இருக்குன்னு. சுற்றி இப்படி தான் இருக்கு, நல்லா இருக்கு. மலை இருக்கு. அடுத்தடுத்து லேயராக இருக்கும். அப்புறம் அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ரைட் அங்கெல்லாம் போய் கொண்டிருக்கேன். அப்படி 7 மலை இருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலை ஆரம்பிக்கிற இடமே இதுதான். வந்து நம்ம கோயம்புத்தூர்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க சொல்லி இங்கதான் ஆரம்பம். ரைட். இந்த இடத்துல இந்த சரியான பேர் என்னன்னா சேரன் மகாதேவி. ரைட். சேரன்கிற ஒரு மன்னன், அவரோட மகள் வந்து இங்கே கட்டி கொடுத்தாரு. ஓகே. ரைட்.
அவர் மகளோட பேர் வந்து மகாதேவி. மகாதேவி. சரி, அண்ணாண்ட பேர் வந்து நான் வெங்கடேஷ் அண்ணாண்டு அறிமுகப்படுத்தினான். உங்களுடைய முழு பேர் என்ன? வெங்கமலை. இந்த மலைக்கு பேர் வந்து நம்ம யாரை கேட்டாலும் சரி, இந்த மலை பேர் என்ன வேணுங்கன்னா கொழுந்திராமலம் சொல்லுவாங்க. அது ஸ்டார்ட் எல்லோரும் அப்படியே சொல்லி கொழுந்திராமலம் சொல்லுவாங்க. அதோட முழு பேர் வந்து கொழுந்து அருந்து விழுந்து எழுந்து வளர்ந்த மலை. புரிஞ்சா? கொழுந்து அருந்து விழுந்து எழுந்த மலை, அதுதான் கொழுந்திராமலம். அவங்க அதுக்கான விளக்கம் வந்து அது விளக்கம் என்னன்னா, சீதை வந்து இலங்கையில் அது இலங்கையோட தொடர்பு உள்ளது. அதான் முழுக்களுமே வந்து இலங்கையோட எப்படியுமே தொடர்பு இருக்கு. முருகர் எடுத்துக்கொண்டாலும் பிள்ளையார் எடுத்துக்கொண்டாலும் எப்படியுமே இலங்கையோட தொடர்பு இருக்கும். அது வந்து ராவணன் வந்து நம்ம சீதை அம்மா வந்து அங்கே கொண்டு வச்சிருக்கும் போது ராமன் வந்து போர் எடுத்து போனார் தானே. அந்த போர் எடுத்து போகும்போது அங்கே வந்து லட்சுமணனுக்கு வந்து காயம்பட்டுருச்சு, காயம்பட்டுருச்சு. அப்போ ராமன் வந்து அனுமர்கிட்ட சொல்லியிருக்காரு, இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் வந்து ஒரு மூலிகை சஞ்சீவி மூலிகை இருக்குது, அதை எடுத்துகிட்டு வாங்க குணப்படுத்துறதுக்குன்னு சொல்லி சஞ்சீவி மூலிகை சொல்லியிருக்கேன். அப்போ அந்த மலையை வந்து 5 தூக்கிட்டு வரும்போது, தூக்கி இலங்கைக்கு போகும்போது அதில் அறந்து விழுந்து அதுலேருந்து ஒரு சின்ன கொழுந்து சொன்னால் தெரியுமா, சின்ன தளி ஒரு மரத்தோட சின்ன கிளையை கொழுந்துன்னு சொல்லுவாங்க. அந்த தூக்கிட்டு போகும்போது ஒரு கொழுந்து அறுந்து கீழே விழுந்து அது மலையாக வளர்ந்து. ரைட் வேறேன் இப்படியான விளக்கம் எல்லாம் இருக்குது. எங்களுக்குமே இந்த இடத்துக்கு வந்தபடியே இப்போ அண்ணாவை சந்திக்காட்டி இதெல்லாமே வந்து தெரியாமல் இருக்குன்னு உண்மையிலே சந்தோஷம். சரி, அண்ணா வீட்டை வந்துட்டோம். இன்றைக்கு இப்படியோ இதோட முடியுது. அடுத்தது என்னென்ன நடக்குது, எங்கே போக போகிறோம், என்னென்ன விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம்ட்டு நாங்களுமே ஒவ்வொரு விஷயங்கள் புதுசாக பார்க்குறோம். உங்களுக்குமே புதுசாக இருக்கும். அப்படியே தொடர்ந்து காணொலியை பாருங்கள். அடுத்த காணொலியில் சந்திப்போம். அண்ணா ஊரில் இருக்கிற விஷயங்கள் சரி, அதை சுற்றி உள்ள விஷயங்கள் சரி, எல்லாமே போகிறோம். எவ்வளோ நாள் என்ன செய்கிறோம்ட்டு தொடர்ந்து பாருங்கள். என்ன பிரகாஷ்? We also exciting too. பாதியா வெளிநாடு போகிறோன்னு இங்கிலீஷ் எல்லாம் கேட்க தொடங்கிறான் பிரகாஷ். இதான் வீட்டினுடைய முன்பகுதி. முன்னுக்கு ஒரு கல்யாண வீடு, அதான் சினிமா பாட்டு போகுது. நல்லா அழகாக இருக்குது. பிரகாஷ் செல்வம் எப்படி இருக்கு வீடு? நார்மல் தண்ணி ஓகேண்ணா. என்னென்ன பிரச்சனை? அதுக்கு முன்னால் அப்படியோ சாப்பிட்டுட்டு பிடிச்சிட்டீங்க நீங்கள்.